Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. ஆந்திரா டு வேலூர் பஸ்ஸில் வந்த ரகசிய ஸ்கெட்ச். சீக்ரெட் ஆபரேஷன் செய்த போலீஸ். சிக்கிய சித்தூர் குப்பம் பாரதி. கிறுகிறுக்க வைத்த தனி ஒரு பெண். வேலூரில் உள்ள பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனை 1000த்திற்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணிகள் பயன்படுத்தி பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வேலூர் பேருந்து நிலையங்களில் பயணிகளிடம் இருந்து நகை மற்றும் பணம் திருடு போவதாக புகார்கள் மாவட்ட போலீசாருக்கு குவிந்தது. உடனே பயணிகளின் புகார் தொடர்பாக தனி கவனம் எடுத்த வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரணை நடத்த மாவட்ட காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ரகசியமாக வேலூர் போலீசார் பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் பணம் மற்றும் நகை பறிப்பில் ஈடுபடும் மர்ம நபர்களை தேடி வந்தனர். மறுபுறம் திருட்டு குறித்து புகார் தெரிவித்த பயணிகள் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்தனர். அதில்தான் போலீசாருக்கு ஒரு க்ளூ கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் வேலூர் வடக்கு காவல்துறையினர் வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது சிசிடிவி காட்சிகளில் கிடைத்த க்ளூவின் படி பெண் ஒருவர் சந்தேகிக்கும் வகையில் நின்று இருந்துள்ளார். அவரிடம் சென்ற ரோந்து போலீசார் பின்னணி குறித்து விசாரணை செய்துள்ளனர். ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை செய்தனர். அதில்தான் பல அதிர்ச்சி தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தது. போலீசாரிடம் சிக்கிய பெண் ஆந்திர மாநிலம் சித்தூர் குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாரதி என்பது தெரிய வந்தது. முதற்கட்ட விசாரணையில் இத்தனை நாட்களாக வேலூர் பயணிகளிடம் கைவரிசை காட்டி வந்தது அந்த பாரதி தான் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது. எப்போதும் பயணிகள் கூட்டம் அதிகம் இருக்கும் நேரத்தில் வேலூர் பேருந்து நிலையத்திற்கு வரும் அந்த பெண் பயணிகளோடு பயணிக்க பேருந்தில் ஏறியுள்ளார். நன்றாக தமிழ் பேசும் பயணிகளுடன் பேச்சு கொடுத்து கொண்டே அவர்களின் நகை மற்றும் பணத்தை திருடி இத்தனை நாட்களாக சிக்காமல் தப்பி வந்துள்ளார். பயணிகளிடம் இருந்து பெருந்தொகை திருடியவுடன் மீண்டும் சொந்த ஊரான சித்தூருக்கு பாரதி சென்று நாட்களை கழித்து வந்துள்ளார். பின்னர் பணம் காலியான பிறகு மீண்டும் வேலூர் வந்து திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார். இத்தகைய சூழலில் ரோந்து போலீசாரிடம் பாரதி சிக்கியதாக போலீசார் முதற்கட்ட விசாரணையில் கூறுகின்றனர். இதையடுத்து பாரதியிடம் இருந்து 33 சவரன் திருட்டு தங்க நகையை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். ஆனால் இவர் ஒருவர் மட்டும் திருட்டில் ஈடுபட்டு இருக்க முடியாது என்று போலீசார் சந்தேகப்படுவதால் பல்வேறு கோணங்களில் வேலூர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திராவை சேர்ந்த பெண் ஒருவர் வேலூர் பயணிகளிடம் தொடர் திருட்டில் ஈடுபட்டு சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.